வெல்கம் டு ஆல் இன் ஆல் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து 2016 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து 500 வினாக்கள் எடுத்திருக்கேன். டாபிக் வைஸாக கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 500 வினாக்களில் ஆல்ரெடி 200 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் நடந்த சமூக மாற்றங்கள், அது ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எப்போது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1925ஆம் ஆண்டு. 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை வந்து பெரியார் தொடங்கினார். ஈ.வே. ராமசாமி பிறப்பு. ஸோ பெரியார் பிறந்தது வந்து ஆப்ஷன் சி, செப்டம்பர் 17, 1879ஆம் ஆண்டு. ஈ.வே. ராவால் தொடங்கப்பட்ட சமுதாய சீர்திருத்த இயக்கம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுயமரியாதை இயக்கம். எந்த ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்ராஸ் சட்டசபையில் உறுப்பினராக்கப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1926ஆம் ஆண்டு. 1926ஆம் ஆண்டு முத்துலட்சுமி அவர்கள் வந்து மெட்ராஸ் சட்டசபையின் உறுப்பினராக்கப்பட்டார். எந்த அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீதி கட்சி. 1908ஆம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி டேஷ் கொண்டாடினார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சுயராஜ்ய நாள். ஸோ பாரதியார் 1908ஆம் ஆண்டு சென்னையில் வந்து மாபெரும் கூட்டத்தை கூட்டி சுயராஜ்ய நாளை வந்து கொண்டாடினார். சி.என். அண்ணாதுரை அவர்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது? ஸோ முனைவர் பட்டம் அண்ணா அவர்களுக்கு வழங்கியது வந்து ஆப்ஷன் பி, அண்ணாமலை பல்கலைக்கழகம். கூற்று ஏ, 1944 நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காரணம், நீதி கட்சியின் சாதனைகளை பாராட்டி அப்பெயர் மாற்றம் வழங்கப்பட்டது. ஸோ இதில் கூற்று காரணம் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ சரி, ஆர் தவறு. ஸோ 1944 நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ அது வந்து கரெக்டு. ஆனால் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு காரணம் வந்து நீதி கட்சியின் சாதனைகளை பாராட்டி அப்பெயர் மாற்றம் வழங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தவறு. சுப்பிரமணிய பாரதியின் அரசியல் குரு யார்? ஸோ அரசியல் குரு, பாரதியாரின் அரசியல் குரு வந்து பாலகங்காதர திலகர். ஸோ பாரதியாரின் ஞான குரு கேட்டாங்கன்னா நிவேதிதா. அரசியல் குரு வந்து திலகர். பாரத மாதா கழகத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீலகண்ட பிரம்மச்சாரி. பின்வரும் கூற்றுகள் எவை சரியானது? கூற்று ஏ, திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. காரணம், திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஸோ இதில் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும். ஸோ திராவிட நாடு என்ற வார இதழ் வந்து தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக தான் பெரியாரால் தொடங்கப்பட்டது. அதன் காரணமாக தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதவரை வந்து திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஸோ இரண்டுமே வந்து கரெக்ட். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்?
ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1925. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பெரியார் பற்றியும் சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ரோமபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிஎன் அண்ணாதுரை. நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? ஸோ அண்ணாவை வந்து அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் வந்து பாரதிதாசன். சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டி முத்துசாமி ஐயர். சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதலாக நியமிக்கப்பட்ட இந்திய நீதிபதி முத்துசுவாமி ஐயர். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாநாடு வந்து எங்கு நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சேலம். 4வது மாநாடு சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாநாடு வந்து சேலத்தில் நடந்தது. இயர் வந்து 1943. முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1920. ஸோ 1920ஆம் ஆண்டு நீதி கட்சி முதன்முறையாக வெற்றி பெற்றது. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். ஸோ எங்கு நடைபெற்ற மாநாட்டில் வந்து பெரியார் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் வகுத்தார்னு கேட்டிருக்காங்க. ஸோ செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில் தான் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்டது. தமிழகத்தில் முதன்முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு எது? ஸோ இது வந்து முன்னாடி பார்த்தோம். நீதி கட்சி முதன்முறையாக ஆட்சி அமைத்த ஆண்டு வந்து 1920. தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை துவக்கியவர். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஈவே ராமசாமி பெரியார். நீதி கட்சியை ஏற்படுத்தியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டி.எம். நாயர். சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 1857ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. 1916ஆம் ஆண்டில் பிராமணர் அல்லாதோர் மானிஃபெஸ்டோவை வெளியிட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிராமணர் அல்லாதோர் மானிஃபெஸ்டோ அதை வந்து வெளியிட்டது வந்து சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படிங்கிற அசோசியேஷன் தான் வெளியிட்டது. சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். பணக்கல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1924ஆம் ஆண்டு. பணியாளர் தேர்வு வாரியம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1924. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது வந்து எவ்வளோ வருடங்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9 வருடங்கள். காமராஜர் டேஷ் என்ற திட்டத்திற்காக புகழ் பெற்றவர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கே திட்டம். ஸோ கே திட்டம் அப்படிங்கிறது வந்து காமராஜர் திட்டம். ஸோ காமராஜரின் இந்த திட்டம் வந்து மிகவும் புகழ்பெற்ற திட்டம். கே திட்டம் அதாவது காமராஜர் திட்டம். 1912ஆம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் வந்து பாரதியார். சிறை பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஈவே ராமசாமி பெரியார். சிறை பறவை என்று அழைக்கப்பட்டவர் வந்து பெரியார். தெற்கில் தோன்றிய தீர்த்தக்கரசி என அழைக்கப்படுபவர் யார்?
ஸோ இதுவுமே வந்து பெரியார். தெற்கில் தோன்றிய தீர்த்தக்கரசி என அழைக்கப்படுபவர் வந்து பெரியார். எந்த வருடம் ஈவே ராமசாமி ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1917ஆம் ஆண்டு. ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்தது வந்து 1917ஆம் ஆண்டு. CN அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1967ஆம் ஆண்டு. ஸோ அண்ணா அவர்கள் முதலாக முதலமைச்சரான ஆண்டு வந்து 1967. 1920ஆம் ஆண்டு சென்னை மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்புராயன் ரெட்டியார். தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 13 வருடங்கள். இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அண்ணாதுரை. ஸோ இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது வந்து 1968ஆம் ஆண்டு. ஸோ அப்போதைய முதலமைச்சர் வந்து அண்ணா அவர்கள். ஈவே ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து வெளியேறுவதற்கு கீழ் வந்துள்ள காரணங்களில் முதன்மையானது எது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காந்தியுடனான முரண்பாடு. ஸோ அதாவது வந்து MK காந்தியுடனான முரண்பாடு தான் ஈவே ராமசாமி அவர்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகுவதற்கு காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து ராஜாஜி. 1954ஆம் ஆண்டு ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான MG ராமச்சந்திரனை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இவர் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ இது வந்து தவறு. மற்ற எல்லாமே வந்து கரெக்டு. +2 கல்வி முறையை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் வந்து MGR. பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து இவர் பதவி காலத்தில் துவக்கப்பட்டது. 3 முறை மற்றும் 11 வருடங்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பில் இருந்தார். ஸோ இந்த மூன்றுமே வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி வந்து தவறான கூற்று. பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணத்தோடு தொடர்பில்லாத சொற்றொடரை விளக்கவும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது. ஸோ இது வந்து சுயமரியாதை திருமணத்தின் கருத்தோடு தொடர்பு இல்லாதது. மற்ற எல்லாமே கரெக்டு. பிராமண புரோகிதர் இல்லாமல் நடத்தப்பட்டது. எந்த மத சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை. மணமகன் மற்றும் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஸோ இந்த மூன்றுமே வந்து கரெக்டு. ஆப்ஷன் சி வந்து தொடர்பில்லாத கூற்று. தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஸோ அதாவது தீண்டாமையை ஒழித்தல், சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல், தேவதாசி முறையை ஒழித்தல். இந்த மூன்றுமே வந்து வரும் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். எந்த இணை சரியாக பொருந்தவில்லை? பணியாளர் தேர்வு வாரியம் 1924, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, இந்து சமய அறநிலைய சட்டம் வந்து 1936. ஸோ இதில் வந்து எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி இந்து சமய அறநிலை சட்டம் 1936 வந்து தவறு. 1959 தான் வரும். கரெக்டான விடை வந்து 1959. ஸோ ஆப்ஷன் டி வந்து தவறு. மற்ற எல்லாமே வந்து கரெக்டு. பணியாளர் தேர்வு வாரியம் வந்து 1924ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து 1925 கொண்டு வரப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1929. ஸோ பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி
இந்து சமய அறநிலைய சட்டம் 1936. கூற்று ஏ. நீதி கட்சி பிராமணர் அல்லாதாருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. காரணம், பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரசால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கான சரியான விளக்கமாகும். ஸோ அதாவது நீதி கட்சி பிராமணர் அல்லாதவர்களுக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. ஸோ இது கரெக்டு. ஸோ ஆனால் அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்டது. ஸோ அந்த காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். ஸோ இரண்டுமே கரெக்ட். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஓர் முக்கிய தீர்மானத்தை இயற்றினார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. மேல் காணும் பத்தியில் கூறப்பட்ட விஷயம் எது? ஸோ அதாவது 1929ஆம் ஆண்டே தந்தை பெரியார் ஒரு விஷயத்தை பற்றி தீர்மானம் இயற்றினார். ஸோ அது 60 ஆண்டுகள் கழிந்து 1989ஆம் ஆண்டில் தான் அதை சட்டமாக தமிழக அரசு இயற்றியது. ஸோ அது ரிலேட்டடாக 1920ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் வழங்கியது. ஸோ இதில் கூறப்பட்டிருக்க விஷயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டிதான் பெரியார் அன்னைக்கே சொல்லியிருந்தார். ஸோ அது ரிலேட்டடாக 2020 கடைசியாக தீர்ப்பு கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த விஷயம் பெண்களுக்கு சொத்துரிமை. ஸோ இதுதான் கரெக்டான விடை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை. தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார்? ஸோ நாவல் எழுதியது ஆப்ஷன் பி, ராமாமிர்தம் அம்மையார். தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என்று விரும்பியது எதைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சுயமரியாதை. ஸோ சுயமரியாதை தான் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக கருதப்பட வேண்டும் என்று பெரியார் கூறினார். 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை. குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது, டர்பன் அணிவது. ஸோ இதில் எதெல்லாம் தடை செய்யப்பட்டவைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ, பி மற்றும் சி. அதாவது குடை பயன்பாடு, குடையை பயன்படுத்துவது மற்றும் காலணி அணிவது மற்றும் தங்க நகை அணிவது, இந்த மூன்றுமே தடை செய்யப்பட்டது. சி.என். அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1967. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தந்தை பெரியார். அதாவது மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. ஸோ சுயமரியாதை அப்படின்னு வந்தாலே பெரியார் வரும். மற்றும் சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும். ஸோ இது கூறியது பெரியார். தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார்? ஸோ குடியரசு இதழின் ஆசிரியர் தந்தை பெரியார். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, பக்தவச்சலம். ஸோ பக்தவச்சலம் அவர்கள் தான் 1965 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியில் இருந்தார். ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, தி இந்தியா.
ஸோ பாரதியாரின் தி இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளில் தான் முதலில் கருத்து படங்கள் வெளியிடப்பட்டது. இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஸோ இந்து சமய அறக்கட்டளை சட்டம் வந்து எந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நீதி கட்சி. ஈவேரா பெரியார் சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சுயமரியாதை குழுமம். ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் தான் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்டது. நீதி கட்சியை உருவாக்கியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டி.எம். நாயர். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நியூ இந்தியா. ஸோ இது வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்களின் இதழ். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முத்துலட்சுமி ரெட்டி. மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முத்துலட்சுமி. அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1 3 கிலோ டேஷ் வழங்குவது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அரிசி. ஸோ ₹1 3 கிலோ அரிசி வழங்குவது தான் அண்ணாதுரை செயல்படுத்த இருந்த திட்டம். தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ தமிழ்நாட்டின் திலகர் வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். ஸோ குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து ராஜாஜி. ஆப்ஷன் பி, சி, ராஜாஜி. கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி. ஸோ இது எல்லாமே வந்து தந்தை பெரியாரின் இதழ்கள். ஸோ இதை வந்து கால வரிசைப்படுத்தணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. ஸோ அதாவது வந்து குடியரசு வந்து முதல்ல வெளியிடப்பட்டது, இரண்டாவது வந்து புரட்சி, மூன்றாவது வந்து பகுத்தறிவு, நான்காவது வந்து விடுதலை. ஸோ இதோட இயர் வந்து குடியரசு வந்து 1925ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது, புரட்சி வந்து 1933ஆம் ஆண்டு, பகுத்தறிவு வந்து 1934ஆம் ஆண்டு, விடுதலை வந்து 1935ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ தந்தை பெரியாரின் இதழ்களை கொடுத்து அதில் பிறந்தாதது எதுன்னு கேட்பாங்க, அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ காலை வரிசைப்படுத்தவும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் பிற்காலத்தில் வந்து ஜஸ்டிஸ் என அழைக்கப்பட்டது, நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. காமராஜர் தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்? ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். காமராஜர் வந்து 9 ஆண்டுகள் பணியாற்றினார். டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தேவதாசி அமைப்பு. ஸோ தேவதாசி முறைக்கு எதிராக தான் போராடினார் முத்துலட்சுமி அவர்கள். சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சுப்புராயலு. ஸோ நீதி கட்சி வந்து 1920ஆம் ஆண்டு முதலில் ஆட்சி அமைத்த போது அதன் அமைச்சராக இருந்தவர் வந்து சுப்புராயலு.
கால வரிசைப்படி மதராச மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. ஸோ பி.டி. ராஜன், ஏ. சுப்பராயலு ரெட்டியார், பி. முனிசாமி நாயுடு, சி. ராஜாஜி, பி. சுப்ராயன். ஸோ இவர்கள் கால வரிசைப்படுத்தணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 5, 3, 1, 4. ஸோ இதில் முதலில் பதவியேற்றவர் சுப்ராயலு ரெட்டியார். ஸோ கடைசியாக பதவியேற்றவர் ராஜாஜி. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எம்.சி. ராஜா. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் எம்.சி. ராஜா. கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்தது. ஸோ இதன் காரணமாக பெரியார் வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என கிளர்ச்சி செய்தார். எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? ஆன்சர் ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். நெக்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு சார்ந்த புவியியல். ஸோ தமிழ்நாடு ஜியாகிரஃபி ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தமிழகத்தில் மத்திய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள பண்பாட்டு பெட்டக கப்பல் போக்குவரத்து முனையம் அமைய உள்ள இடம்? ஸோ ஆன்சர் இணையம், கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இணையம் அப்படிங்கிற இடத்துல பன்னாட்டு பெட்டக கப்பல் போக்குவரத்து முனையம் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மஞ்சள் மொத்த கொள்முதல் சந்தை உள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு. ஸோ ஈரோடு மஞ்சள் சந்தைக்கு மிகவும் புகழ்பெற்றது. ஸோ ஆன்சர் ஈரோடு. தமிழ்நாட்டிற்குரிய மின் ஆற்றலில் பெரும் பகுதியை கொடுப்பது? ஸோ மின் உற்பத்தியில் மிக பெரும் பகுதியை கொடுப்பது அனல் மின் நிலையம். கீழ்கண்டவைகளில் தவறான கூற்றை கண்டுபிடி. எம்.ஜி. ராமச்சந்திரன் 1984 புகழூர் காகித ஆலையை ஆரம்பித்தார். TNPL புகழூர் காகித ஆலை ஆசியாவிலேயே மிகப்பெரியது. 2013 புகழூரில் 100 கோடியில் சிமெண்ட் ஆலை ஆரம்பிக்கப்பட்டது. புகழூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி புகழூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது தவறு. மற்ற எல்லாமே கரெக்டு. ஸோ புகழூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிடையாது, கரூர் மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டின் கன நீர் திட்டம் அமைந்துள்ள இடம்? ஸோ கன நீர் திட்டம் தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சென்னை வாகன உதிரி பாகங்கள், ஈரோடு பட்டாசு, சிவகாசி கோழி பண்ணைகள், மதுரை தோல். ஸோ இதில் எந்த இணை கரெக்டாக பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரியாக பொருந்தியுள்ளது சென்னை வாகன உதிரி பாகங்களுக்கு புகழ்பெற்றது. ஸோ இந்த இணை மட்டும்தான் கரெக்டு. தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? ஸோ அதாவது கரும்பு சக்கையை அடிப்படையாக கொண்டு காகித தயாரிப்பு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆப்ஷன் பி கரூர். ஸோ இது உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது? வறட்சியான காலநிலை, நில அமைப்பு, தேவையான அளவு மழை, அருகாமையில் சந்தை உள்ளது. ஸோ இந்த காரணங்களில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. அதாவது நில அமைப்பு, சரியான நில அமைப்பு மற்றும் தேவையான அளவு மழை. 2004 சுனாமியின் போது தமிழகத்தில் உள்ள நழுவேதபதி கிராமம் பெரும் பேரழிவிலிருந்து எவ்வாறு தப்பித்தது? ஸோ இயற்கையாக அமைந்துள்ள சதுப்பு நில காடுகளினால், மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால்,
மணல் மேடுகள்னால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. ஸோ இது எதனால் வந்து அழிவிலிருந்து தப்பித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மாநில அரசால் வளர்க்கப்பட்ட காடுகளினால். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை ஏன் நெய்வேலியில் நிறுவினார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம். ஸோ நெய்வேலியில் வந்து அதிகப்படியாக பழுப்பு நிலக்கரி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அங்கு நிறுவினார். கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டின்படி இந்தியாவில் BSHW காலநிலை காணப்படும் இடம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தமிழ்நாட்டின் மழை மறைவு பிரதேசம். தமிழ்நாட்டின் மழை மறைவு பிரதேசத்தில் தான் BSHW காலநிலை காணப்படுகிறது. படியடுக்கு வேளாண்மை எங்கு பிரசித்தி பெற்றது? ஸோ படியடுக்கு வேளாண்மை வந்து ஊட்டி மற்றும் நீலகிரி பகுதியில் வந்து புகழ்பெற்றது. கீழ்காண்பவைகளுள் திருநெல்வேலி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து இடம் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆதிச்சநல்லூர். ஸோ ஆதிச்சநல்லூர் வந்து திருநெல்வேலிக்கு அருகாமையில் கண்டெடுக்கப்பட்ட மிகவும் பழமையான இடம் ஆகும். தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளின் சதவீத பங்கு என்ன? ஸோ காடுகள் வந்து 17% வந்து காடுகளாக இருக்கிறது. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 17% வந்து காடுகள். தமிழ்நாட்டில் எவ்வளவு சதவிகிதத்தில் மொத்த பயிர் சாகுபடி பரப்பில் மானாவாரி பகுதியில் பயிரிடப்பட்டுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 57%. தமிழ்நாட்டின் மாவட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் என அழைக்கப்படுவது வந்து விழுப்புரம் மாவட்டம். கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2695 மீட்டர் ஆனைமுடியின் உயரம். 2695 மீட்டர். தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது? ஸோ நிலத்தடி நீர். ஆப்ஷன் டி, நிலத்தடி நீரில் வந்து உப்புத்தன்மை ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது தமிழ்நாட்டில். டேஷ் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது? ஸோ கரிசல் மண் வந்து தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது. மேட்டூர் நீர்த்தேக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ மேட்டூர் நீர்த்தேக்கம் வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ சேலம் மாவட்டத்தில் வந்து இரும்பு தாதுகள் அதிகமாக காணப்படுகிறது. மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவிகித நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 56% வந்து காவிரி வந்து தமிழ்நாட்டில் பரவியுள்ளது. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு சார்ந்த பொருளாதாரம். சில மாநிலங்கள் முன்பு அதிக வளர்ச்சி மற்றும் அதிக வருமானம் கொண்டதாக இருந்தன. ஆனால் 11வது திட்ட காலத்தில் அதன் வளர்ச்சி குறைந்துள்ளன. அவைகள். ஸோ அவைகள் வந்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு. ஸோ இந்த இரண்டு மாநிலமும் வந்து 11வது திட்ட காலத்தில் வளர்ச்சி குறைவாக காணப்பட்டது. உஜ்வல் டிஸ்காம் அஷ்யூரன்ஸ் யோஜனா என்பது இதனோடு தொடர்புடையது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மின் விநியோக நிறுவனங்களின் கடனை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ இதுதான் உஜ்வல் டிஸ்காம் அஷ்யூரன்ஸ் யோஜனா அப்படிங்கிறது வந்து திட்டம். தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எது?
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தருமபுரி. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து மிகவும் குறைந்த அளவு எழுத்தறிவு கொண்டது வந்து தருமபுரி மாவட்டம். 2012 மற்றும் 13ஆம் ஆண்டில் இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 11%. தமிழ்நாட்டில் அனைத்து இ சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டிஎன்இஜிஏ. ஸோ டிஎன்இஜிஏ மூலம்தான் அனைத்து இ சேவை திட்டங்களும் அமல்படுத்தப்படுகிறது. தொப்புள் கொடி இரத்த சேமிப்பு வங்கி தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது? ஸோ தொப்புள் கொடி இரத்த சேமிப்பு வங்கி வந்து சென்னையில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாடு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கின்றது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அரியலூர் மாவட்டம். இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ தமிழ்நாடு வந்து 10வது இடத்தில் அமைந்துள்ளது. பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு டேஷ் ஆகும். ஸோ 1 நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை, விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்துதல்கள், பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு, உபரி இருப்பு கொள்கை. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும், அதாவது விதிமுறைகள் கொள்கைகள் மற்றும் தரப்படுத்துதல்கள். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான். ஸோ யூனிட் 8 யூனிட் 9 ரிலேட்டடாக 300 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.